வீர ஆஞ்சநேயர் கோவில் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடில் புதுப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பரபரப்பான சென்னைக்கு நடுவில் அழகான இந்த மலை மீது இந்த வீர ஆஞ்சநேயர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த மலையோட பேர் பார்த்திங்கன்னா கஜகிரி மலைத்தொடர். அதாவது ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வரும்பொழுது மாலை நேரம் ஆனதுனால அந்த வழிபாட்டுக்காக இந்த மலை மீது இறங்கியதா சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் எப்படி கிரிவலம் போகிறாங்களோ அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் கிரிவலம் போகிறாங்க. இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா 108 படிகள் ஏறியும் நீங்கள் போகலாம். இல்லை படி ஏற முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு காரில் போகிறதுக்கான தார் சாலை வசதியும் இந்த கோவிலுக்கு இருக்குது. 108 படிகள் ஏறும் பொழுது ஏறுறதுக்கான கஷ்டமே தெரியாமல் தாங்க இருந்தது. படி ஏறுறது ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது. ஸோ 108 படிகள் ஏறினதுக்கு அப்புறமா இந்த அழகான ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த கோவிலில் உள்ள ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா அந்த மலையை தூக்கியபடி இருக்க மாதிரி தாங்க மூலஸ்தானம் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை சுற்றிலும் ஒரு அழகான வியூவையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. சென்னைக்குள்ளேயே இருந்துட்டு இப்படி ஒரு அழகான வியூவை அழகான கோவிலையும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் எங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நாங்கள் மாலை நேரத்தில் நல்ல ஒரு அழகான அற்புதமான சீனரிஸோட இந்த கோவிலில் வழிபட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.